பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 71 சங்கீதம் 21 வசனம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவே. சங்கீதக்காரர் தாவீது இப்படி ஒரு பாடலை பாடுறாரு. கர்த்தருக்கு முன்பாக என்ன பாடல் பாடுறாரு? என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர். அந்த சங்கீதம் 71 சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும், ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று இந்த வசனம் தொடங்குது. 21 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவர். இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேன்மையை பெருக்குவதையும் அவர்களை தேவன் மறுபடியும் தேற்றுவதையும் விவரிக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மேன்மையை பெருக்குவதையும் தேவன் அவர்களை மறுபடியும் தேற்றுவதையும் குறிக்கிறது. இந்த வசனத்துக்கு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. என் மேன்மையை பெருக பண்ணி என்பது தேவனால் தமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்களையும் பலனையும் அதிகமாக்குவதை குறிக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் பலன்களையும் குறிக்கிறது. அது மட்டும் இல்லை, என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து தேவன் பிள்ளைகளை தேற்றுவதையும் அவர்களுக்கு ஆறுதல் தருவதையும் குறிக்கிறது. கடினமான சூழ்நிலையிலிருந்து தம்முடைய பிள்ளைகளையும் தேற்றுவதையும் அவர்களை ஆறுதல் படுத்துகிறதையும் குறிக்குது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த சத்திய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி, என் கௌரவத்தை மீண்டும் தேவன் பெருக பண்ணி, என் மரியாதையை மீண்டும் தேவன் பெருக பண்ணி, என்னை மீண்டும் தேவன் கனப்படுத்தி, தேவன் மீண்டும் என்னை கனப்படுத்தி எனக்கு ஆறுதல் படுத்தும்படி, எனக்கு என்னை மீண்டும் ஆறுதல் படுத்தும்படி தேவன்கிட்ட இப்படியா ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுவது. இன்றைக்கு அப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மேன்மையை தேவன் பெருக பண்ணுவார், உங்கள் மேன்மையை தேவன் பெருக பண்ணுவார். அது மட்டும் இல்லை, தேவன் மறுபடியும் உங்களை தேற்றுவார். எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற, நான் உன்னை மறுபடியும் தேற்றுவேன். அன்பு மகனே, உங்களை நான் மறுபடியும் தேற்றுவேன். அன்பு மகளே, உங்களை நான் மறுபடியும் தேற்றுவேன். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் வர வர யுத்தம் நடந்தது. சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டார்கள், தாவீதின் குடும்பத்தாரோ வர வர பலப்பட்டார்கள். தேவன் தாவீதின் மேன்மையை பெருக பண்ணி தேவன் அவரை தேற்றினதுனால இன்றைக்கும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவன் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். மறுபடியும் உங்களை தேற்றுகிற தேவன். தாவீதுக்கு அநேக காயங்கள், கண்ணீர்கள், வேதனைகள். தேவன் அவர் ஒவ்வொரு முறையும் தேவன் அவரை தேற்றினார், அவரை ஆறுதல் படுத்தினார், அவரை தேவன் அரவணைத்தார். அவர் தேற்றப்பட்டார். யாரால? உறவுகளால், உற்றார்களால், சொந்த பணத்தினால, கூட இருக்கிற மக்களால், அவரை பின்தொடர்கிற சேவகர்களால் அவர் தேற்றப்படலை. அவர் தேற்றப்பட்டிருந்தா இப்படிப்பட்ட மக்கள்னால் நான் தேற்றப்பட்டிருப்பேன்னு ஒரு பாடலே பாடியிருப்பார். ஆனால் வேதம் சொல்லுது, நீர் என்னை மறுபடியும் தேற்றுவீர். யாரு? ஆண்டவர் தான் தாவீதை தேற்றினாராம். மறுபடியும் ஒவ்வொரு முறையும் தேற்றப்பட்டது யாரு? தாவீது. தேவனால் தேற்றப்படுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அநேக காரியங்களால் நம்ம எத்தனையோ காயங்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் இருந்தாலும் இன்றைக்கு அநேகர் நம்ம ஆறுதல் சொல்ல இடம் கொடுத்த போதிலும் அவங்களுடைய ஆறுதல் நம்மளுடைய இருதயத்தை ஆற்றினதா இருக்காது. ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய அன்பு தாவீதை தேற்றினதாம். தேவனுடைய அன்பு தாவீதை தேற்றினது. அழகான, அதனால்தான் வேதம் சொல்லுது, சங்கீதக்காரர் தாவீது 1 நாளாகமம் 29 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தவும் அப்பா உங்கள் கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் உங்களை கரத்தினால் ஆகும் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, மொர்தெகாயை அழிக்கும்படி, அவனுடைய மேன்மையை கொளுத்துப்படும்படி ஆகாகினியான ஆமான் எழும்பின போதிலும் அவன் மேன்மையை தேவன் மறுபடியும் பெருக பண்ணினார். எஸ்தர் புத்தகம் அந்த 10 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, வல்லமையும் பராக்கிரமான அவனுடைய எல்லா செய்கைகளுக்கும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய
விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதிருக்குது. அவனை பெரியவனாக்கின மேன்மை, மொர்தெகாயினுடைய மேன்மை, ராஜா அவனை பெரியவனா, அவனுடைய எல்லா செய்கைகளையும் ராஜா பெரியவனாக்கினாராம். மொர்தெகாயை ராஜா பெரியவனாக்கி அவன் மேன்மையை பெருக பண்ணினார். இந்த நாளையும் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்கிறார், நீ எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன கொடுப்பாராம்? மேன்மையை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அந்த மேன்மையின் ஆசீர்வாதங்களை பலனை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவன் மறுபடியும் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை மீண்டும் தேவன் கட்டுவிப்பார். அன்பு தேவஜனமே, அன்றைக்கு தாவீதோடு இடிந்து போன அந்த வாழ்வை, தாவீதோட வாழ்வை தேவன் அவருடைய மேன்மை பெருக பண்ணி அவரை மறுபடியும் தேற்றினது போல இன்றைக்கும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, இன்றைக்கு தேவன் அவருக்கு அளவில்லா ஆசீர்வாதங்களை பலனை கொடுத்து எல்லா சூழ்நிலிருந்தும் தாவீது தேவன் தேற்றினார், மொர்தெகாயை தேவன் தேற்றினார், அவருடைய மேன்மை பெருக பண்ணினது போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்விலும் தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன? உங்களை மேன்மையை பெருக பண்ணி சொல்லுங்க, என்னுடைய மேன்மையை தேவன் பெருக பண்ணி என்ன மறுபடியும் தேவன் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ விலையேறி பெற்ற பாக்கியம்! எல்லா சூழ்நிலையும் அவருடைய தேற்றுகிற கரம் நம்மளோடு கூட இருப்பதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, நம்ம மறுபடியும் மேன்மையும் எல்லா ஆசீர்வாத பலன்களை தேவன் நமக்கு கொடுத்து அதிகமாக்குவதை, பலன்களை கொடுத்து நம்மளை உயர்த்துவதை, மேன்மை பண்ணுவதை, பெரியவனாக்குவதை, உயர்வை கொடுக்குதை ஜாதிகள் ஜனங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் வார்த்தை கேட்குற உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் எத்தனையோ சிறுமைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை அனுபவித்திருக்கலாம். என் தேவனே, எப்படியெல்லாம் நான் வாழ்ந்த ஒரு காலத்தில் இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் தாவீது உண்மை நம்பி இருந்து அவருடைய வாழ்வில் ஆண்டவரே உம்முடைய மேன்மை நீங்கள் பெருக பண்ணி அவரை மறுபடியும் தேற்றினது போல இந்த சிறுமையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருந்த அந்த வசனத்துக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைக்கு அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் சிரமப்பட்டு ஆண்டவரே அற்பமாய் ஆண்டவரே எண்ணிக்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத பலன்களை கொடுத்து என் தேவன் நீங்கள் உயர்த்துவீரப்பா. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அப்பா நீர் அவர்களை காப்பாற்றுவீர், ஆறுதல் படுத்துவீர், தேற்றுவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரெல்லாம் என் தேவன் களிப்பாக்கிடுங்கப்பா. பிள்ளைகளோட கண்ணீரெல்லாம் என் தேவன் களிப்பாயிடுங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிற ஒரு நம்பிக்கையின் ஒரு வார்த்தையை, விசுவாசத்தில் பிள்ளைகளை மீண்டும் கட்டப்படுகிற ஒரு வார்த்தை இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து என் தேவன் அவர்களை ஆறுதல் படுத்தி, தேவன் அவர்களை மறுபடியும் தேற்றி அப்பா இந்த நாள் வாக்கு பண்ணினீங்களே, ஆசீர்வாத பலனையும் கொடுத்து அவர்களை நான் உயர்த்துவேன், பெரியவனாக்குவேன், அவர்களை ஆறுதல் படுத்துவேன், எல்லா சூழ்நிலையிலையும் அப்பா அவர்களை நான் தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணின அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளோட வாழ்வு கட்டப்படும். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவஜனமே, தாவீதை ஆறுதல் படுத்தின தேவன், அவருடைய மேன்மை பெருக பண்ணின தேவன், மொர்தெகாயின் மேன்மையை பெருக பண்ணினது போல தேவன் எல்லா ஆசீர்வாத பலன்களை கொடுத்து உங்களை பெரியவனாக்குவது நிச்சயமே, உயர்ந்தவனாக்குவது நிச்சயமே. தேவன் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்களை வழி நடத்துவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.